நியூஸ் தமிழ் கழுகு. அவர் நம்மள பேசுறதில்ல, நாமளும் அவரை பேச வேணான்னு உத்தரவிட்டு இருக்காரா இபிஎஸ். அதிமுக விஜய் கட்சியோடு கூட்டணி வைக்கிறாங்களா அல்லது பாஜகவோட கூட்டணியா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டதா ரெண்டு தரப்பிலையுமே சமிக்கைகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவுல தாவேக்க பொதுக்குழுவுல வழக்கம் போல விஜய் அதிமுகவை விமர்சிக்கலனாலும் 2026 தேர்தல்ல தாவேக்கவுக்கும் திமுகவுக்கும் நடுவுல தான் போட்டின்னு பேசியிருந்தாரு. இது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நிர்வாகிகளுக்கு சங்கடத்தை கொடுத்திருக்கு. பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய பேக்கப்புக்கு வச்சிக்க இபிஎஸ் விரும்புறதாவும், அதனால விஜய யாரும் விமர்சிக்க வேணாம்னு அதிமுக முக்கிய நிர்வாகிகளை இபிஎஸ் அறிவுறுத்தி இருக்காராம். அதோட அவர் நம்மள நேரடியா விமர்சிக்கிறது இல்ல, அப்புறம் ஏன் அவரை நாம விமர்சிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காராம். நியூஸ் தமிழ் கழுகு.